கிணறோட ரிவ்யூ இப்போதான் முடிச்சுட்டு வெளியில வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிட்டியில இருக்கிறவங்களுக்கு பெருசா கிடைக்காது. அது ரொம்ப லைவா பார்த்த மாதிரி இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற 4 பேரும் வந்து குட்டி பட்டாஸ் மாதிரி பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளுக்கு பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம். அண்ட் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைங்க மெயினா வந்து பார்க்கலாம். ரொம்ப செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர காமெடியா போச்சு. அண்ட் ஒரு விஷயத்துக்கான டெப்த் வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ அழகா பாக்குறாங்கன்றது வந்து இதுல கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. கிணறு ஆசம் மூவி. அந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃப்ரம் த டைரக்டர் டு த சினிமாட்டோகிராஃபர் டு ஆல் த ஆக்டர்ஸ், அந்த பசங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரியலி ஹார்ட் வார்மிங் ஸ்கிரிப்ட், சிம்பிள் ஸ்கிரிப்ட் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இட் கிவ்ஸ் யூ வெரி நைஸ் ஃபீலிங். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு வார்ம் ஃபீலிங் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ really, I want to congratulate everyone. The cinematographer especially has done a great job, and director kuda. Pudu team, all newcomers ne kelvipatten. So all the best. Neenga innum nariya indha maadhiri padam pannom Tamilla. நாங்கள் பார்க்கணும். It was really good. So congratulations to the whole team. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் கிணறு படம் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எஃபர்ட்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த என்னோட படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து இந்த மெக்பல் பஃப், அப்புறம் இந்த மஜித் மஜிதி இவரோட படங்கள்லாம் நான் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரானியன் ஃபிலிம் ஃபீல் வந்தது. எனக்கே அறியாமல் நான் நிறைய இடத்துல அழுதுட்டேன். இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் உண்மையிலே, அதாவது கிட்ஸாக இருந்தாங்க, இப்போல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். டு பி எவ்வளோ ஈஸாக, எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட ஃபர்ஸ்ட் படமா பார்த்தோம்ங்களா? சூப்பர். உங்களோட ஃபர்ஸ்ட் படமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எந்த ஒரு கேமரா ஷையும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீமே எல்லாருமே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையான ஒரு படம். ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பாட்டி, அவங்களும் ரொம்ப உன்னதமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகாக, அதாவது தமிழ்நாட்டோட ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஒரு உண்மையிலே கொஞ்சம் ஒரு கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அழுவையும் வருது, சிரிப்பும் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற படம் வந்து நான் அனுபவிச்ச ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்பெஷலி சூர்யா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும், ஸோ ஆப்வியஸ்லி நம்பரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு 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 நல்ல படத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எல்லாரும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த படம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இவங்க எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி கருணாகரனும் இருக்காரு. அவரும் தொடர்ந்து அவரோட சப்போர்ட் என்றைக்குமே எல்லா நல்ல படங்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்களும் அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அவரோட பாடல் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ஜெல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஸ்பெஷலி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா சிரித்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு நேச்சரை வந்து ஒரு பீச்சுக்கு போவோம், ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோன்னா அந்த நேச்சரை ரசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா அந்த மாதிரி ஒரு நேச்சரை ரசிக்கிற மாதிரி நான் ரசித்தேன். ஸோ எல்லாரும் பாருங்கள். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு 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 ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். கிணறு படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஆசைப்படுவோம். அந்த ஆசைக்காக அடமும் பிடிப்போம். நம்ம அப்பா அம்மா பாட்டியில் வேணான்னு சொல்லும்போது அது ஏன்னு புரிஞ்சுக்கிற பக்குவமும் நம்மள்கிட்ட கிடையாது. அதுக்காக காத்திருக்கிற பொறுமையும் கிடையாது. அந்த இயல்பை கேப்சர் பண்ண ஒரு படம் தான் கிணறு. 4 பசங்க, அவங்களோட ஒரு ஆசை, அந்த ஆசைக்காக எவ்வளோ தூரம் போகிறாங்க. அது ரொம்ப இயல்பாக, ரொம்ப
ஒரு விதத்தில் காமெடியாக ரொம்ப லைவ்லியாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டியும் பேரனோட டைனாமிக் ஆகட்டும், அதே போல் விவேக் பிரசன்னா ஒரு வண்டர்ஃபுல் கேரக்டர், இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மர். அவருக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு முன்னால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பசங்கள்லாம் பிரிச்சிருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக. ஆக்சுவலாக நீங்கள் படத்தை ஃபேமிலியோடு போய் பாருங்கள், உங்கள் பசங்களோட போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காமெடியாக, லைவ்லியாக, ஃபன்னாக, ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட படத்தை கொண்டு போயிருக்காங்க. டைரக்டர் வந்து கலக்கியிருக்காரு. தலைவர் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் பின்னிருக்காரு. ஐ திங்க் ஹில் மேக் அ லாட் ஆஃப் வேவ்ஸ் இன் தமிழ் சினிமா. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான கதை, அருமையான களம், எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இல்லாத ரொம்ப இயல்பான ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க, நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ வவுச் ஃபார் இட். தேங்க்யூ. சிவி குமார் ப்ரொடியூசர் டைரக்டர். இந்த கிணறு படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு கிராமத்தில் அதில் நடிச்சிருக்கவங்களாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் சூர்யாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிணறு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம். இதெல்லாம் இந்த பசங்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் வந்து இங்கே சிட்டியில் எந்த அளவு ப்ரிவிலேஜாக இருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற ஒரு படம். அண்ட் உள்ள ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய அரசியலும் பேசியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக, ஒரு என்டர்டெய்னிங்காக பசங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கதைக்களம் அண்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும். ப்ளீஸ் எல்லாரும் போய் பாருங்கள். அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், உள்ள இருக்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். கிணறு ஃப்ரெஷ் ஷோவில் இருக்கும். இப்போதான் படம் பார்த்து முடித்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான படம். காக்கா முட்டைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பசங்களை வச்சு ஒரு அருமையான கதை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அண்ட் டீம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாரும் இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க எல்லாரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ் ப்ரோ, கங்க்ராட்ஸ். சூப்பராக பண்ணீங்க. ஸோ வாழ்த்துக்கள் டீமுக்கு. அண்ட் வர 14th November படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு எமோஷனல் படமாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லைக் இட் தி சேம். தேங்க்யூ. நான் இப்போவே கிணறு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. காஸ்ட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நான் விவேக் பிரசன்னா அவர் கூட ஒரு படம் பண்ணேன். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தேன் அவர் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். இவர் மட்டுமே இல்லை, அந்த 4 பசங்க யாரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் டிரெக்டர் சார், உங்கள் பேர்? ஹரிகுமார் has pulled off a fantastic movie. ப்ளீஸ் November 14th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் கோ வாட்ச் இட். இட் இஸ் ஒர்த் த டைம். கிரேட் பர்ஃபார்மன்ஸ், கிரேட் ஆக்டிங், கிரேட் டிரெக்ஷன் அண்ட் கிரேட் கேமரா ஒர்க் ஆல்சோ. சேலம் பக்கத்தில் நீங்கள் ஷூட் பண்ணிருக்கீங்கல்ல, ஷோன் அந்த கிராமம், அந்த டவுன் எல்லாமே சூப்பராக காட்டிருக்காங்க. ப்ளீஸ் கோ வாட்ச் இட். இட் வில் பி வர்த் அ வாட்ச். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. ரொம்ப அழகான படம், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் என் பையனோட பார்க்குற படம். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ கிட்ஸுக்கான படமாக இருக்குது இது. அந்த 4 பசங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ராவல், குட்டி குட்டி க்யூட்டான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஆல் தி பெஸ்ட். ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நேட்டிவிட்டி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க 4 பசங்க. அவங்க பேர் தெரியல, அவங்க 4 பசங்க. அண்ட் விவேக் பிரசன்னா ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாரு. அண்ட் டைரக்டர் சூப்பர் ஜாப். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். November 14th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் இந்த மாதிரி படத்தை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். I think Kaka Muttaikku aprom da we've got a proper child friendly film for all the kids in Tamil Nadu. Romba genuine performances, beautiful story, and I'm so glad producers put so much effort into a film like this. And thank you so much for you guys have such genuine comic sense. Adults ku kuda ivlo comic sense irukuma irukadana theriyala. And Vivek Prasanna sir romba nalla pannirukanga. We're already acting together, so happy to see you in this as well. Thank you so much. Ellarum kandipa paakano. நான் கிணறு திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன். ஆமா, மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு திரைப்படம். படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அப்படியே
கட்டி பிடிச்சு வச்ச ஒரு படம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு நிறைவோட இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். படத்துல குறிப்பா பின்னணி இசை ரொம்ப சிறப்பா இருக்கு படத்துல. ஆமா, பின்னணி இசை, படம் நடக்கக்கூடிய அந்த களமும் அந்த நிலம் ரொம்ப அருமையான ஒரு நிலம் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய வட்டார வழக்கு அப்படியே வட்டார வழக்குன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பிறகு இந்த படத்துல நடித்த அந்த தம்பிங்க, ஒரு 4 தம்பிங்க படத்தை அப்படியே கட்டி தூக்கி நிறுத்தி, ஆமா, எனக்கு ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற ஒரு நாட்டார் நாவலை படிச்ச ஒரு நிறைவு எனக்கு இருக்கு. ஒரு கவிஞனா, ஒரு எழுத்தாளனா ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு இன்னைக்கு இரவு நான் வீட்டுக்கு போறேன். இது எல்லாவற்றையும் மீறி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஒரு மண் சார்ந்த, ஒரு நிலம் சார்ந்த ஒரு ரீஜனல் மூவி வரும்போதுதான் தமிழ் சினிமா தன்னுடைய இடத்தை உலக அரங்கில் எட்டும் அப்படிங்கிறது இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காப்புல. முத்தாய்ப்பா இந்த திரைப்படத்தில் விவேக் பிரசன்னா, ஆமா, ஒரு தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையுமே தன்னுடைய நுட்பமான நடிப்பெல்லாம் காமிச்சிட்டே இருக்காப்புல தம்பி. இந்நேரத்தில் எனக்கு பெருமையும் கூட, நான் விவேக் அண்ணன் அப்படிங்கிறதுல விவேக் பிரசன்னாவுடைய நடிப்புக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல தீனி அப்படின்ற மாதிரி நான் நிறைவா நினைக்கிறேன். என்ன தம்பி நிறைய போகணும். படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மாதிரி மண் சார்ந்த இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஹரிக்கு நான் கேட்டுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள். தோழர் கருணாகரன் பாட்டில் இருக்காப்புல, அவருக்கும் ஒரு பாடலாசிரியனா என்னுடைய வரவேற்பு. வாங்க, நிறைய எழுதுங்க. மொத்தத்தில் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிணறு படம் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் சேர்ந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. யாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் மாதிரி தெரியல, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இந்த படம் மூலியமா வரப்போகுது. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்டிகுலர்லி ப்ரோ கலக்கிட்டீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. November 14th. ஆல் தி பெஸ்ட். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பெஷலா டெபியூட்டான்ஸ் பசங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். கண்டிப்பா நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணும். விவேக் பிரசன்னா சாரும் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் ரொம்ப ஹைலைட்டாக அவரோட மோனோலாக் வந்து மனசுல நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்துல ஒரு பாட்டி அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நிஜமா வந்து இந்த டைரக்டரோட டச் வந்து இந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸஸ், விஷுவல், மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரியே இல்லை சொல்லணும்னா. அண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பட்ஜெட் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு. அது வந்து ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா அது காமிச்சிருக்காரு. அந்த ஒரு சீன்ல வந்து அந்த 4 பசங்க வந்து அந்த களிமண் சீன் வந்து அப்படியே டோர் டு டோர் அப்படி போயிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும், தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அண்ட் புது ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணோம், புது டீமை சப்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. கிணறு படத்துடைய டைரக்டர் ஹரிகுமரன், எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து டெபியூட், அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப பெரிய முக்கியம். மீடியா, பத்திரிகை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. இங்கே வந்த வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பேரன்போடு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் கனிஷ்குமார். ஃபஸ்ட் டைம் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் November 14 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். ஹாய், என் பேர் அஸ்வின். கிணறு மூவி November 14 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்க ஃபேமிலியோட. ஹலோ, என் பேர் ஸ்ரீ ஹரிகரன். November 14 இந்த கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஹாய், ஐ மனோஜ் கண்ணன். November 14 கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது. ஃபுல்லாக பண்ணா இருக்கும், பாருங்க. கிணறு படத்தோட ரிவ்யூ ஷோ. ஸோ ரொம்ப மன நிறைவோட எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து மறுபடியும் மீட்டெடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தது. எல்லாருமே பைக்ஸ் கொடுத்தது நம்ம பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள தேட்டர்ஸ்ல அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், சிரிப்பு சத்தம், அழுக சத்தம் எல்லாமே வந்து ரொம்ப
மனசு நெருக்கமாக இருக்குது. அன்னைக்கு 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கிணறு படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரியான சிறு முதலீட்டு படத்துக்கு பத்திரிகையாளர்களோட பங்களிப்பு தான் பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் சூர்யா பிரதருக்கும், கேமராமேன் கௌதம், ஸ்ரீனி, டைரக்டரோட பியூட்டிஃபுல் ரைட்டிங், பசங்களோட பர்ஃபார்மன்ஸ், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட முழு பங்களிப்பை இந்த படத்தில் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அந்த படத்தை. ஸோ இது எல்லாருமே இப்போ ஆடியன்ஸுக்கு இதே ஃபீல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்காமல் நவம்பர் 14 கிணறு படம் தான். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்க நந்தா பேசுகிறேன். ஹரி வந்து எங்களோட டீமில் வந்து ஒரு முக்கியமான மெம்பர் மாதிரி. நான் ஹரிக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவரோட ஷார்ட் ஃபிலிம் 2க்கு நான் வந்து கேமராவாக டிஓபியாக நான் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக இந்த படத்துக்கு கூப்பிட்டப்ப நான் சரி ஹரி எடிட்டர் வந்து எனக்கு கௌதம் அவரு பழக்கன்றதுனால நான் ஒரு ஃப்ரெண்டு நம்ம டீமுன்னு தான் படத்துக்கு வந்தேன். படம் பார்த்துட்டு அந்த இன்டர்வெல்லையும் வெளியிலையும் பியாண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச டீமோட படம்ன்றது எனக்கு மறந்து ஐ வெண்ட் இன் டு தட் அந்த யூனிவர்ஸ் என்னவோ அதுக்குள்ளார என்னை கொண்டு போய் வச்சது. ரொம்ப எளிமையான ஒரு வசனமும் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப மனசுக்கு உருக்கமாக இருந்தது. ப்ளீஸ் இந்த படத்தை வந்து நவம்பர் 14 எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவியாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் தேட்டர் வந்து பாருங்கள். நவம்பர் 14 கிணறு. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ரெஸ்ல இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட 3வது படம். கிட்டத்தட்ட எல்லா படமுமே நாங்கள் இந்த ஸ்பேஸில் எடுத்த ஒரு படம் தான், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்றது தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி புர்கா, லைன்மேன் அப்படின்னு 2 படம் பண்ணி டேரெக்டாக ஓட்டிட்டு எடுத்துகிட்டு போனோம். இதை வந்து எப்படியாவது தேட்டர் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு ஃபுல் இதோடு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம், அவ்வளோதான் சொல்லுவோம். நோ பெரிய கமர்ஷியல் ஃபைட் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எதர்ச்சியான ஒரு கதை. இந்த டீம் எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் விவேக் தவிர. அவர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. அவர் மட்டும்தான் இதில் தெரிஞ்ச ஃபேஸ். மிச்சம் டெக்னீஷியன்லேருந்து கிட்ஸ்ல இருந்து நடித்த எல்லாருமே புதுசு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்டி இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவங்க ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட அந்த வயசில் அவங்க பண்ணது எல்லாமே. அண்ட் கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு. பட் ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணி நாங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஒரு 1 இயர் இதை வந்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம். ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எப்படி தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் இது. எப்படி நம்ம இன்னைக்கு மலையாள சினிமா நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவும் நாளைக்கு எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்ல கதைகள் வருது, எதிர்ச்சியான கதைகள் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். பண்ணால் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. எங்களுக்கு படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்களும் வந்து இப்படி தான் வந்து எங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, நாங்களும் இந்தமாரி தான் வளர்ந்துருந்தோம். நாங்கள் இதை விட நல்லாவே வளர்ந்தோம். ஆனால் அப்போ வந்து இவங்க வந்து படம் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து சினிமா படத்தோட இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து நான் வந்து எந்த படத்துலையும் வந்து நான் இப்படி வந்து அழுதுதே பார்த்ததில்ல. ஆனால் இந்த படத்தை நான் ரொம்பவே அழுதுகிட்டே பாடுறேன். ஏன்னா நாங்களும் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தையா இருந்ததுலேருந்து நாங்களும் இப்படி தான் வளர்ந்தோம். ஆனால் நாங்கள் வந்து குட் லைஃப்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க படம் நடித்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து சினிமா படத்தை பார்த்தது கூட நான் இவ்வளோ அழுவலை. ஆனால் இவங்க படம் பார்த்ததும் எங்களுக்கு ஒரு எமோஷ்னல். அவங்க படம் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ.